பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை நேசித்தவர்கள், என்னை விரும்பினவர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னோடு கூட பயணிக்கிறவர்கள் எல்லாரும் என்னை புறம்பாக்கி தள்ளிவிட்டார்களே. என்னிடத்தில் அன்பு காட்டுவதற்கு ஒருவரும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேனே. தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீரை நான் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அநேகரால் நெருக்கப்பட்டு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தேவனுடைய பாதப்படியில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பு பெரியது. இன்றைக்கு அன்பு காட்டுகிற ஜனங்கள் குறைந்து போய்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதாகமத்தில் எழுதி வைத்தது போல் தேவன் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் யார் வந்து எந்த வியாதிக்காகவோ, எந்த பிரச்சனைக்காகவோ, எந்த சூழ்நிலைகளுக்காகவோ அவரிடத்தில் வருவார்களேயானால் அவர்களுக்கு தீர்வை கொடுத்து அதிசயங்களை காண பண்ணி அற்புதங்களை செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அன்பாய் இருக்கிறது போல் நீங்களும் அன்பாய் இருங்கள் என்று நமக்கு அழகாய் ஆண்டவர் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொள்வதால் எல்லாரிடமும் அன்பு குறைந்து காணப்பட்டு கிடக்கிறது. ஆவியின் கனி இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியின் கனியில் முதன்மையான கனி அன்பு என்கிற கனி உங்களிடத்தில் இருக்குமேயானால் ஒருவர் கூட உங்களை விட்டு பிரிந்து போகாமல் சிநேகமாய் அன்பாய் உங்களோடு கூட இணைந்திருக்கிறதற்கு ஆவியானவர் துணையோடு உங்களை வழிநடத்தி கொண்டு வருவார். நாம் அவரோடு கூட பயணிப்போமேயானால் கர்த்தருடைய அன்பு நம்மேல் நிலைவரப்படும். ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, எருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், ஆனால் அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அன்பு தங்கி தாபரிக்குமேயானால், அன்பை கொடுக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் அந்த குடும்பத்தில் மேன்மைகள் உண்டாகும், வளர்ச்சிகள் உண்டாகும். அன்பினால் சகலத்தையும் செய்யலாம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறதல்லவோ? சகலத்தையும் செய்வதற்கு நீ மாம்சத்தின்
அமைதியை காட்ட வேண்டாம், கோபத்தை காட்ட வேண்டாம், வெறுப்பை காட்ட வேண்டாம், கசப்பை காட்ட வேண்டாம். உன்னிடத்தில் அந்த அன்பு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்குமே ஆனால், உன்னுடைய சுபாவம் மாற்றப்படுமே ஆனால், உன்னுடைய சிந்தனை மாற்றப்படுமே ஆனால், அன்பு என்ற வட்டத்துக்குள் நீங்கள் வருவீர்களே ஆனால், உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பொல்லாங்கன் உங்களை வழிமாற பண்ணி வைத்திருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் இந்த அன்பு உடைத்து போடும். ஏனென்றால் கர்த்தர் அன்பாகவே இருந்தார். அநேகரை தேடி போன தெய்வம் அநேகர்களை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட கர்த்தர் அந்த நபர்களை தேடி போய், இவர்கள் என் பிள்ளைகள், என் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்காகத்தானே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு வேண்டியவைகளையெல்லாம் கொடுத்த தகப்பன் அன்பாக பேசினார். அவரிடத்தில் பரிவு இருந்தது, அவரிடத்தில் பாசம் இருந்தது, அவரிடத்தில் நேசம் இருந்தது. ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களிடத்தில் பரிவு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, நேசம் இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா? இன்றைக்கு பிள்ளைகளை திட்டி தூரத்தில் ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவோ? நீ வேண்டாம், நீ ஒதுக்கப்பட்டவள், நீ இதற்கெல்லாம் லாயக்கில்லாதவள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவோ? உங்கள் சூழ்நிலைமையின் காரணமாய் அன்பு செயல்பட வேண்டிய இடத்துல தகாத வார்த்தைகளால் பேசி பலருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? கணவன் மனைவிக்குள்ளாடி அன்பு பரிமாறப்பட வேண்டிய இடத்துல சந்தேகம் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி, பிசாசானவன் அந்த இடத்துல உருவாகி குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறானே, அந்த இடத்துல அன்பு மட்டும் இருக்குமே ஆனால் உங்களுடைய சந்தேகம் மாற்றப்படும், பிரிவினை மாற்றப்படும், பிரச்சனைகள் மாற்றப்படும், பாடுகள் மாற்றப்படும். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் அன்பு இல்லாததுனால தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்பை விதைக்கக்கூடிய தகப்பன், நான் அன்பை பரிமாறக்கூடிய தகப்பன், என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு அன்பை தருவேன். அன்பு உங்களிடத்தில் வரும்போது அது சகலத்தையும் தாங்கும், அது சகலத்தையும் செய்யும், அது உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், என் குடும்பத்தில் தேவனுடைய அன்பு நிலைவரப்பட்டிருக்கிறது, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய காரியத்தில், என் புருஷனாருடைய இருதயத்தில், என் மனைவியினுடைய இருதயத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய சொந்தங்களுடைய நட்புகளுடைய குடும்பங்களில் இந்த அன்பு தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பு இருக்கிற இடத்துல பண்பும் நேசமும் பாசமும் அதிகம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தேவனை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. முதன்மையானது அன்பு என்று சொன்னது போல, எல்லாவற்றிலும் பெரியது அன்பு என்று சொன்னது போல, இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் இருப்பேனே ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பு பெரியது என்று
அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கள் ஆண்டவரே. பெரியது அன்பு என்கிறதை எங்கள் உள்ளத்தில் நீர் நிலைநிறுத்த கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பில்லாமல் பிள்ளைகளை திட்டுறோம் ஆண்டவரே, புருஷனை திட்டுறோம், மனைவியை திட்டுறோம், உற்றார் உறவினர்களை திட்டுறோம். எங்களிடத்தில் அந்த அன்பு கடந்து வரட்டும். எந்தெந்த குடும்பங்களில் அன்பில்லாமல் இருக்கிறதோ, பிரிவினைகளை உண்டு பண்ணி பிரித்து வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தில் அன்பில்லாமல் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் கர்த்தர் அன்பை விதைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.